நீங்க பாத்துட்டு இருக்க ஒரு மனுஷன் பெண்களோட மசாஜ் சென்டருக்குள்ள எட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு பாம்பு வந்து அவனையே கடிச்சிருது. இவனை கடிச்சது மட்டும் இல்லாம அங்க இருந்த கேர்ள்ஸ் மேலேயும் ஒரு பாம்பா விழுக ஆரம்பிக்குதுங்க. இதை பார்க்கவுமே அவங்களும் ரொம்பவே பயந்து இங்க இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த பாம்பு நிறைய பேரை கொலையும் பண்ணிருது. கடைசியா சூஹோ அப்படிங்கிறவங்க அவங்க பொண்ணை கூட்டிட்டு இந்த மசாஜ் சென்டர் வந்திருப்பாங்க. எப்படியாவது தன்னோட பொண்ணோட உயிரை இந்த பாம்பு கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருந்த ரூம்ல இருந்து ஒரு டோருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எப்படியாவது நம்ம தப்பிச்சிரும் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு சின்ன பாம்பு இவங்களை கடிக்கிறதுக்காக அந்த டோருக்குள்ளேயே வந்துருதுங்க. கடைசியா இவங்களும் வேற வழி இல்லாம அந்த டோரை விட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த ரூமுக்குள்ள ஏகப்பட்ட பாம்புகள் வந்திருக்கு. இது கிட்ட இருந்து எப்படி தன்னோட குழந்தை உயிரோட காப்பாத்த போறோம் அப்படிங்கிறது தெரியாம இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அங்க இருந்த குட்டி குட்டி பாம்புகள் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறாங்க. ஆனா அவங்களே எதிர்பார்க்காத மாதிரி கடைசியா ஒரு மிகப்பெரிய பாம்பு இவங்க இருக்க ரூம்குள்ள வந்துருது. இவங்களை முடிஞ்ச வரைக்கும் அந்த பாம்பு கிட்ட தன்னோட குழந்தைய காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அந்த பாம்பு இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்ணுது. கடைசியா இவங்களோட போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க ரொம்பவே சாமர்த்தியமா அங்க இருந்து ஃபேன் சுவிட்சை போட்டுறாங்க. அந்த பாம்பு அந்த ஃபேன்ல சுத்தி இறந்தே போயிருது. கடைசியா இவங்களும் அவங்க குழந்தைய பத்திரமா அங்க இருந்து தப்பிச்சும் போயிடுறாங்க.